இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எசாயா 50ஆம் அதிகாரம் 7ஆம் திருவசனம். ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கிறார், நான் அவமானம் அடையேன், இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்று மார்ச் மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஆண்டவருடைய திருப்பாடுகளின் குருத்து ஞாயிறு என்று நண்பர்களே. இன்று நிச்சயமாக நாம் குடும்பமாக குருத்து ஞாயிறு திருப்பலியை கண்டு நம்முடைய குருத்துக்களை வாங்கி கொண்டு வந்து ஆண்டவருக்கு ஓசன்னா, தாவீதின் மகனுக்கு ஓசன்னா என்று சொல்லியபடி நம் வீட்டில் வைப்பது அவசியம் நண்பர்களே. சரி, வாழ்க்கையில் சில தருணங்கள் நம்மை உயர்த்தி வைக்கும், அடுத்த நிமிஷமே அதே தருணங்கள் நம்மை கீழேயும் தள்ளும். இயேசுவின் வாழ்வில் இந்த உயர்வும் சிலுவை மரணமும் ஒரே வாரத்தில் நடந்தது நண்பர்களே. இயேசு எருசலேமுக்குள் நுழையும் போது மக்கள் ஓசன்னா ஓசன்னா, ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் என்று ஆர்ப்பரித்தனர். ஆனால் அதே மக்கள் சில நாட்களில் இயேசுவை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கூச்சலிட்டனர். சில நேரங்களில் நம் வாழ்க்கையில் நடப்பது நமக்கே புரியாது. வேலையிடத்தில் ஒரு நாள் பாராட்டு கிடைக்கும், மறுநாள் கண்டனம் கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு நாள் புரிதல் இருக்கும், மறுநாள் சண்டை நடக்கும். சமூகமும் அப்படித்தான். ஒரு நாள் நம்மை தூக்கி வைத்து நம் உறவுகளும் சுற்றமும் நட்பும் பேசுவார்கள், மறுநாள் நம்மை கீழே தள்ளிவிடுவார்கள். குருத்தோலை ஞாயிறு நமக்கு கற்றுக் கொடுப்பது, புகழ் வந்தாலும் அமைதியாக இருங்கள், இகழ்ச்சி வந்தாலும் உடைந்து போகாதீர்கள் என்பதைத்தான். இந்த உலக மக்கள் நம்மை உயர்த்தும் கைகளாகவும் இருப்பார்கள், அதே உலகம் நம்மை தள்ளும் கைகளும் சில நேரத்தில் ஆகலாம். ஆனால் இயேசு, அவரின் கைகள் ஒருபோதும் மாறாது நண்பர்களே. ஓசன்னா என்று கத்தும் மனிதர்கள் மாறலாம், ஆனால் தன்னையே கொடுத்த இயேசுவின் பாசம் மட்டும் மாறவே மாறாது. சரி, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது? கடவுளின் வார்த்தை ஊக்கமளிக்கும் என்று கூறுகிறது. உங்களை தாங்குமாம், உங்களை உயர்த்துமாம், உங்களை சக்திப்படுத்துமாம். சரியான நேரத்தில் சரியான வார்த்தை, அதை சொல்லும் அறிவு, அது யார் தருவது தெரியுமா? ஆண்டவர் தரும் வரம். இந்த வரம் நமக்கு கட்டாயம் வேண்டும் நண்பர்களே. எந்த இடத்தில் என்ன பேசுவது என்று தெரியாததால் தான் பல நேரங்களில் நாம் தலைகுனிந்து நிற்கிறோம். சரி, ஒரு நல்ல வார்த்தை நலம் அளிக்குமாம், அது ஒரு மருந்து போல செயல்படுமாம். ஆம் நண்பர்களே, நம்மால் முடிந்த வரை பிறரிடம் நல்ல வார்த்தைகளை கொண்டு நாம் பேச வேண்டும். காலைதோறும் ஆண்டவர் நம்மை தட்டி எழுப்புகின்றாராம். எழுந்திரு என் மகளே, என் மகனே, உனக்காக நான் வைத்திருக்கும் இந்த புதிய நாளை வாழ்ந்து பார் என்று சொல்லுகிறாராம். ஒவ்வொரு புது நாளும் நமக்கு ஆண்டவர் இயேசு தரும் ஒரு வாய்ப்பு நண்பர்களே. எத்தனையோ பேருக்கு அந்த வாய்ப்பு இன்று கிடைக்கவில்லை பாருங்களேன். நான் உன்னை விட்டு ஒரு நாளும் விலகி செல்வதில்லை என்றும் இயேசு இன்றைய முதல் வாசகத்தின் மூலம் நம்மோடு பேசுகிறார். இழிவை, அவமானத்தை, துன்பத்தை இயேசு தாங்கிக் கொண்டார். பதிலடி அடிக்காமல் தாங்கிக் கொண்டார். சண்டையிடாமல், தப்பி செல்லாமல் தாங்கிக் கொண்டார். அதே போல ஆண்டவர் உங்களுக்கு துன்பம் வரும் நேரத்தில் துணை நிற்கின்றார். நீங்கள் அவமானம் அடைய மாட்டீர்கள் நண்பர்களே. காற்று அடித்தாலும் நகராத கல் போல நம்முடைய நம்பிக்கை உறுதியாயிருக்க வேண்டும். நம்முடைய ஜெபம், இந்த தவக்காலத்தில் நாம் செய்யும் சிலுவை பாதை நமக்கு உறுதியாயிருக்கும். சரி, இன்றைய 2ஆம் வாசகம் என்ன கூறுகிறது? இயேசுவின் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கும் மிகப்பெரிய உண்மையை கூறுகிறது.
தாழ்மை கூட்டல் தியாகம் கூட்டல் கீழ்ப்படிதல், இது மூன்றும் இருந்தால் உயர்வு கிடைக்கும். தாழ்மை, தியாகம், கீழ்ப்படிதல் = உயர்வு என்று கற்றுத்தருகிறது இன்றைய 2ஆம் வாசகம். தன்னை உயர்வாக நினைக்க இயேசுவிடம் எத்தனையோ காரணங்கள் இருந்தும் அவர் அப்படி செய்யவே இல்லை. பிறருக்காக தன்னையே தியாகம் செய்தார். நான் தான் சரி என்று பிடிவாதம் மட்டும் உங்களுக்கு வேண்டாம் நண்பர்களே. குடும்பத்தில் சற்றே தாழ்ந்து பேசுவது, நீங்கள் பணி செய்யும் இடத்தில், பிசினஸ் செய்யும் இடத்தில், படிக்கும் இடத்தில் நம் கிரெடிட்டை சற்றே தள்ளி வைத்துவிட்டு நம்முடன் இருப்போருக்காக, நம் டீமுக்காக உழைப்பது, அவர்களை உயர்த்துவது, இப்படி நாம் வாழ வேண்டுமா? என்றுமே தாழ்மைதான் உயர்வு தரும் என்று கற்றுத்தருகிறார் இயேசு. தியாகம் இழப்பு அல்ல நண்பர்களே, உயர்வுக்கான பாதை. கீழ்ப்படிதல் தோல்வி அல்ல, வெற்றிக்கான வாசல். மனிதர்கள் இன்று உங்களுக்கு தரும் உயர்வுக்கு எக்ஸ்பைரி டேட் உண்டு. என்று வேண்டுமானாலும் மனிதர்கள் மாறலாம். ஆனால் இயேசு உங்களுக்கு தரும் உயர்வு இருக்கின்றதே, அது நித்தியமானது. சரி, இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது? இயேசுவின் இறுதி இரவு முதல் சிலுவை வரை நடந்த உண்மையான அன்பின் பயணத்தை பற்றி பேசுகிறது. இந்த அத்தியாயங்கள் முழுவதும் இயேசு மனிதனை எவ்வளவு நேசிக்கிறார் என்ற கேள்விகளுக்கு வாழ்நாள் பதில் நமக்கு கிடைக்கின்றது. இன்றைய நற்செய்தி 6 முக்கியமான காரியங்களை பற்றி பேசும் பெரிய வசனம். என்னென்ன தெரியுமா? முதலாவது, இறுதி இரவு, அன்பின் விருந்து. இயேசுவும் அவருடைய சீடர்களும் இணைந்து உண்டார்களே, ராப்போசனம், அதை பற்றி பேசுகிறது. இரண்டாவது, கெத்சமனி தோட்டம். கெத்சமனி தோட்டத்தில் என்ன நடந்தது? உலகின் மிக கனமான ஜெபம், மிக பாரமான ஜெபம், அதை இயேசு செய்தார். மூன்றாவது, பேதுருவின் மறுப்பு, மனிதனின் பலவீனம், கடவுளின் பொறுமை. இயேசு பாதம் கழுவின போது பேதுரு அதை தடுத்தார். அதை பற்றியும் இன்றைய வசனம் பேசுகிறது. நான்காவது, பிலாத்தை பற்றி பேசுகிறது. பிலாத்து இயேசுவுக்கு தீர்ப்பிட்டானே, அதை பற்றி பேசுகிறது. ஐந்தாவது, சிலுவையை இயேசு ஏற்றார் அல்லவா, அதை பற்றியும் இன்றைய நற்செய்தி நமக்கு கூறுகிறது. ஆறாவது, இயேசு சிலுவையிலே உயிர் நீத்த பின்பு என்ன நடந்தது? ஆலயத்தின் திரை 2ஆக கிழித்தது. இதற்கு என்ன அர்த்தம்? இயேசுவின் சிலுவை அது இறுதி பயணம் அல்ல, புதிய வாழ்வுக்கான தொடக்கம் என்று நமக்கு கற்றுத்தந்தது. இந்த 6 காரியங்களையும் குருத்தோலை ஞாயிறான இன்று நம் மனதில் வைத்து நாம் தியானிக்க வேண்டும் நண்பர்களே. சரி, இன்றைய திருப்பாடல் வழி செபிக்கலாமா? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்பதாய் நாமும் சில நேரங்களில் இயேசுவை பார்த்து கேட்பதுண்டு. ஆனால் இயேசு நம்மை ஒரு நாளும் கைவிடுவதில்லை என்பதை நாம் இன்று புரிந்து கொள்ள வேண்டும். என்னை பார்ப்போர் எல்லோரும் ஏளனம் செய்கின்றனர். உதட்டை பிதுக்கி தலையசைத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, இவர் அவனை மீட்கட்டும், தாம் அன்பு கூர்ந்த இவனை அவர் விடுவிக்கட்டும் என்கின்றனர். அன்று இயேசுவை ஏளனம் செய்தனர் என்று நமக்கும் அதுபோல ஏளனங்கள் நடக்கலாம். ஆனால் ஒரு நாளும் நம்மை ஏளனத்திற்கு இயேசு கையளிக்கவே மாட்டார். அதற்காக என்று நாம் நன்றி செலுத்த வேண்டும் நண்பர்களே. தீமை செய்வோரின் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது. நாய்கள் என அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணிவிடலாம். ஆம் இயேசுவே, எங்களுக்காக இவ்வளவு பாரத்தை நீர் சிலுவையில் சுமந்தீரே. எங்களுக்கு விடுதலை தருவதற்காக, எங்களுக்கு உடல் சுகம் தருவதற்காக, எங்களுக்கு வாழ்க்கை தருவதற்காக, எங்களை உயர்த்துவதற்காக தந்தீரே ஆண்டவரே. உம்மை வணங்குகின்றோம் அப்பா. உமது பெயரை என் சகோதரருக்கு நான் அறிவிப்பேன். சபை நடுவே உம்மை புகழ்ந்து பாடுவேன். இந்த பெரிய வாரமெல்லாம் நீர் எங்களுக்காக பட்ட பாடுகளை எண்ணி எண்ணி உம்மை துதிப்பேன், வணங்குவேன். என்னோடு இருந்து எங்களை காப்பாற்றி நடத்தும் இயேசுவே, ஆமேன்.
இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.